تنادي حين تخترق الحنايا. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراة والإنجيل والقرآن ومن أوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم. صدق الله العليم. பிரியமான சகோதரர்களே, மேலே ஓதி காட்டிய அந்த வசனம் சூரத்து தௌபாவில 111வது வசனமாக அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. சுவனத்திற்கு பகரமாக நாம் உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய உயிர்களையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய பொருளும் நம்முடைய உயிரும் அது அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒரு விஷயம். அல்லாஹ் தான் அதை படைத்தான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு தஃப்சீர் எழுதும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். உயிரும் பொருளும் அல்லாஹ் படைத்தது, அல்லாஹ் கொடுத்தது. ஆனால் அந்த உயிரையும் பொருளையும் மறுபடியும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பகரமாக சுவனத்தை தருவதாக நமக்கு வாக்களிக்கிறான். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை, அவனுக்கு சொந்தமான உயிரை அவனிடத்திலே திருப்பி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுவனத்தை தருவதாக வாக்களிக்கிறான் என்று சொன்னால் இது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். கண்ணியமான சகோதரர்களே, இதுல ஒரு 5 விஷயங்கள் இதுல நம்ம பார்க்கலாம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எல்லாற்றுக்குமே ஒரு விலை இருக்கு, அப்படித்தானே? கடையில போய் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு ஒரு விலையை அந்த கடைக்காரர் நமக்கு சொல்லுவார். அதே போல அல்லாஹ் இங்க சொர்க்கத்திற்கு விலையை சொல்றான். சொர்க்கத்துக்கு விலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செலவிடக்கூடிய பொருளும் அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்யக்கூடிய உயிரும் என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். நம்ம சர்வசாதாரணமாக சதக்கா செய்யறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம். இதற்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் சுவனத்தை தருவதாக நமக்கு வாக்களிக்கிறான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அல்லாஹ் இந்த மோமீன்களுடைய பண்புகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சொர்க்கவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவார்கள். அல்லாஹுடைய பாதையிலே போரிடுவார்கள். சில நேரம் அல்லாஹுடைய எதிரிகளை இவர்கள் வெட்டுவார்கள், சில நேரம் இவர்கள் அல்லாஹுடைய எதிரிகளால் வெட்டப்படுவார்கள். இதுதான் அந்த மோமீன்களுடைய தன்மை என்பதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மோமீன்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும் என்பதா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிட்டு சில நேரம் அல்லாஹுடைய எதிரிகளை இவர்கள் வெட்டுவார்கள், சில நேரம் அல்லாஹுடைய எதிரிகளால் இவர்கள் வெட்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட மோமீன்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாக்களிக்கிறான். அருமை சகோதரர்கள், இதுல இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த விஷயத்தை, இந்த வாக்குறுதியை அல்லாஹ் குரான்ல மட்டும் சொல்லல, அதையும் சொல்றான். இதை நான் குரான்ல மட்டும் சொல்லல, தௌராத்திலும் இஞ்சியிலும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிங்கிறது குரான்ல மட்டும் கிடையாது, இதற்கு முன்னுண்டான வேதத்திலும் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை கொடுத்திருப்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீஃபில சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்கள், அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை தவிர வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில சிறந்தவன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதிங்கிறது அது உண்மை,
அது நிச்சயமாக அல்லாஹ் இந்த மோமின்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உறுதி செய்கிறான். அதே போல இந்த வசனம் இறங்கிய பொழுது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அப்படி சொன்னா, அவர்கள் தான் அல்லாஹுடைய பாதையில அதிகமாக செலவு செய்தவர்கள், அதிகமாக உயிரையும் தியாகம் செய்தவர்கள். அப்படி இருந்த அந்த சூழலில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய பொழுது சஹாபா பெருமக்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் பன்மடங்காக அவர்களுடைய தியாகம் இருந்தது, பன்மடங்காக அவர்களுடைய தியாகம் இருந்தது. அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்திலும், அவர்கள் உயிரை அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடிய விஷயத்திலும் பன்மடங்காக இருந்தது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்க முடியும். வருகை சகோதரர்கள், இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது அந்த வசனத்தை எப்படி சொல்லி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல எத்தனையோ வெற்றிகளை நம்ம பார்க்கலாம், எத்தனையோ மிகப்பெரிய சாதனைகளை நம்ம பார்க்கலாம். ஆனா அதையெல்லாம் அல்லாஹ் சாதனையாக ஒரு வெற்றியாக சொல்லாமல் இதுதான் மிகப்பெரிய வெற்றி, இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அருமை சகோதரர், கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, அவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு, நிச்சயமாக சொர்க்கம் உண்டு, நிச்சயமாக சொர்க்கம் உண்டு என்பதாக அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலும் இஞ்சியிலும் தௌராத்திலும் வாக்குறுதி கொடுக்கிறான். அருமை சகோதரர்கள், கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தியாகம் செய்வதற்கு தயாராக கூடிய ஒரு நன்மக்களாக, நன்முஃமின்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.